ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். ஆக்சுவலாக இன்றைக்கி குவாரண்டைன்ஸ் டே 3 அதில் இருக்கும். காலையிலேருந்து ஒரே போரிங். ஏதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப பசங்க வந்து ஏதோ டிஷ்ஷஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, 2-3 டிஷ்ஷு. என்ன டிஷ் செய்யலாங்கிறத நம்ம அவங்களே கேட்டுடலாம். வாங்க அவங்கள்ட்ட கேட்கலாம். பாருங்கள், லீவ் விட்டதும் விட்டோம். பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே பாருங்கள், இவர் ஏதோ வித்தியாசமாக ஏதோ பண்ணுறாரு. கயிறை கட்டி. சார் என்ன பண்ணுறீங்க? மீன் பிடிக்கிறீங்களா? மொட்டை மாடியில் மீன் பிடிச்ச ஆள் இவன் தான். சார் எனக்கு ஒரு 2 கிலோ மீன் பிடிச்சி கொடுங்க. நம்ம இது குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணிடலாமா? அதாவது ஃப்ரீ டைம் வந்து எப்படிலாம் செலவு பண்ணலாங்கிறதுக்கு ரக்ஷன்கிட்ட கேட்டிங்கன்னா அருமையாக சொல்லி தருவான் உங்களுக்கு. ஏன்னா பாருங்கள், மொட்டை மாடியிலே அவன் மீன் பிடிக்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய திலாலங்கடியாக இருப்பான். பாருங்கள் மீன் மாட்டிச்சான். எங்கே பார்த்து இல்லுங்க, கயிறு அருவாமல் இல்லைங்க. பாருங்கள் கல்லுலாம் வச்சு. எங்க மீன்? ஐயோ செம்ம மீனா இருக்கேன். உங்களுக்கும் ஏதாவது மீன் வேணும்னா கான்டாக்ட் மிஸ்டர் ரக்ஷன். சரி, எந்த அட்ரஸ்க்கு உன்னை கான்டாக்ட் பண்ணணும் கௌஷிகா? அப்படியா? என்னென்ன மீன்லாம் கிடைக்கும்? www.rakshanfisherman.com. பொண்ணு ரொம்ப கேவலப்படுத்துறாடா தம்பி. சரி, ஃபிஷ் பிடிக்கிறதுனா அவ்வளோ சாதாரண விஷயம்னு நினச்சிட்டு இருக்கியா? அதுக்கு எவ்வளோ டேலண்ட்லாம் தேவைன்னு தெரியுமா உனக்கு? இந்த பாரு, ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு மாவு வேணுமா? நீ என்ன மாவு வச்சு நான் ஹோட்டல் ஆரம்பிக்க போற? பரோட்டா கரெக்டாக போடுறதுக்கு? ஏய் அதெல்லாம் வேண்டாம், மேலே விழுந்துடும். ரக்ஷன், இன்னைக்கு நம்ம சரி ஏற்கனவே 2 நாள் வந்து எங்கே பாரு, ஏற்கனவே 2 டேஸு குவாரண்டைனில் நம்ம ஒவ்வொரு டிஷ் செஞ்சோம். ஆட்டுக்கால் சூப் பண்ணியாச்சு, அசோகா அல்வா பண்ணியாச்சு. இன்னைக்கு என்ன பண்ணலாம்? என்னது? இங்கே பார்த்து சொல்லுங்கள். உங்கள் திருமேனியை கொஞ்சம் காமிங்க, திருமுகத்தை காமிங்க. சார் இந்த பாரு, உன் ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க பாரு. இங்கே பாரு, இந்த ஃபோனுக்குள்ளே தான் உன் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. சரி ரக்ஷன், அதை விடுங்க. சரி, உங்கள் ஃபைட்லாம் அப்புறம் வச்சுங்க. எங்கப்பா செம மீனாலாம் இருக்கு. ஏய் தம்பி, ஏய் எனக்கு கொஞ்சம் கொடுறா. ரக்ஷன், சரி முரட்டு மீனாக பிடிச்சிட்ட, ஓகே. சரி அதெல்லாம் விடு, மீனை பிடிச்சி திரும்ப தண்ணியிலே விட்டுரு. பாவம்ல அப்பா, எம்மா பெரிய மீன். சரி தண்ணியிலே விட்டுரு திரும்ப. சரி தண்ணியில் விட்டல, இங்கே வா. சரி இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? சரி என்ன, சரி இன்னைக்கு என்ன அதுவே செஞ்சிடலாமா? இவன் மீன் பிடிக்கிறதுல இருக்க போல் இருக்கு, ஸ்நாக்ஸ் வேணாம் போல் இருக்கேன். இங்கே பாரு, உனக்கு வேண்டாமா ரக்ஷன்? இந்த பையனை விட்டா ஒரு மீன் கடை வச்சு கொடுத்துடலாம் போல் இருக்கேன். இவன் மீன் பிடிக்கிறதுல இருக்கான். சரி ரைட், வாங்க நம்ம போகலாம். போய் நம்ம ஆம்லேட் செய்ய போகலாம். ஏன்? சரி நீ மீன் பிடிச்சி சமைச்சு வச்சு
நாங்கள் அதுக்குள்ளேயே ஆம்லேட் போட்டு வந்துடுறோம் மேலே. ஆம்லேட் போட்டு மீன் குழம்பு தொட்டுக்க. ஆமாம். ஓகே, இப்போ நாம் கீழே போயிட்டு நிலவேம்பு குடிநீரும் ப்ளஃபி ஆம்லேட்டும் ரெடி பண்ண போகிறோம். நிலவேம்பு குடிநீர் எதுக்குன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு, அது சாப்பிட்றதுக்காக பசங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா, கொரோனா பாதிப்புக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போது கீழே போகிறோம். இப்போ நம்ம நிலவேம்பு குடிநீர் தயார் பண்ண போகிறோம். பாத்திரத்தில் வந்து 1/2 லிட்டர் தண்ணி நம்ம எடுத்திருக்கோம். அதில் ஒரு 20 கிராம் அளவுக்கு இந்த பொடியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்ருங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இது ஆகும். இது ஆக்சுவலாக சுண்டி வரணும். அது எவ்வளோ டைம் எடுக்குதோ, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லைட் ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 to 40 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த 1/2 லிட்டர் தண்ணி வந்து ஒரு 200 ml சுண்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்லாம். இப்போது நிலவேம்பு கஷாயம் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம 1/2 லிட்டர் ஊற்றினோம். இப்போ ஒரு 200 ml அளவுக்கு திக்காக சுண்டி வந்துடுச்சு. நிலவேம்பு கஷாயம் ரெடி. நிலவேம்பு குடிநீர் வந்து நல்லா அதை காய்ச்சி வடிகட்டி எடுத்துருக்குறோம். நம்ம வடிகட்டி எடுத்து அதோட ஃபைனல் ஸ்டேஜ் தான் இது. சின்ன பசங்களாக இருந்தால் ஒரு 20 ml சாப்பிட்லாம். பெரியவங்களாக இருந்தால் ஒரு 30லேருந்து ஒரு 50 ml வரைக்கும் இது சாப்பிட்லாம். ஸோ இது வந்து உடம்புல நல்ல இம்யூனிட்டி பவர்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்லாம் இதை. ஓகே, ஆக்சுவலாக நிலவேம்பு குடிநீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். கடையில் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. பொதுவாக வந்து நிலவேம்பு சமூலம்னு சொல்லுவாங்க. அது வேறு மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு காய்ச்சி சனியாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இப்போ நான் வந்து பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா, பாக்கெட்டில் வந்து ஒரு 10 விதமான மூலிகை வந்து அதில் சேர்ந்துருந்தது. ஸோ அது பாக்கெட்டாகவே கிடைக்குது. நல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது. இது உடம்புல இம்யூனிட்டி பவர், சளி, கோல்டு, ஃபீவர் இது எல்லாமே வந்து சரி பண்ணக்கூடியது. ஆக்சுவலாக உடம்புல ஏற்கனவே வந்து நிறைய விதமான டிசீஸ்க்கு, டெங்கு, அப்புறம் இது மாதிரி சில ஃபீவருக்கெலாம் வந்து இது கொடுத்து சரியாயிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம கொரோனாவை விரட்டுறதுக்கும் நம்ம இது வந்து ட்ரை பண்ணுறோம். அதனால இப்போ நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு, பசங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்கிறதுனால இது ரெடி பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம சாப்பிடலாமா? இது உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஜாலியாக சாப்பிடுவீங்களா? ஓகே, சேஸ் கேஸ் கப்பு நடிங்க. என்ன தம்பி எப்படி இருக்கு? வெரி குட் தம்பி, சாப்பிடுங்க. கௌஷிகாவும் சூப்பர். அடிச்சு தள்ளிட்டா. சூப்பரா இருக்கான். இது பாரு, இதுதான் அந்த கை கை இதை பத்தியா உடம்புக்கு நல்லதுனா கௌஷிகா அப்படி குடிச்சிட்டா பாரு. நீ ஒரு வாய் குடிச்சிட்டு ஆன் வச்சிட்ட பாரு. இப்ப நாடிக்கிற மாதிரி கல்பாடிக்கிற மாதிரி. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. கசப்பே இல்ல. கசப்பா வருது. கசப்பா இல்லங்கிறது நீ போய் சொல்றங்கிறது நல்லா நான் போய் சொல்றேன். எனக்கு கசப்பா இல்ல. குடிச்சதுக்கு அப்புறம் கசப்பா லைட்டா. நல்ல கசப்பு. ஆனா இது அப்படியே உடம்புக்கு நல்லது. சோ நீங்களும் சாப்பிடுங்க, ஹெல்தியா இருங்க. ஓகே, நீனும் சாப்பிடலையா? நான் வேற டயலாக் ஃபினிஷிங்காக டயலாக் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சாப்பிடலையா? இப்போ நம்ம ப்ளஃபி ஆம்லேட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். முட்டை 2 எடுத்துங்க. அப்புறம் பெப்பர் பொடி கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸு, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம்.
ஆம்லேட் ரெடி. ஓகே, நம்ம வந்து சூப்பரான ஃப்ளஃபி ஆம்லேட்டை ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வந்துருக்கு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். இது ஆக்சுவலாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பொதுவாக எக்கில் உள்ளது எல்லாமே சாஃப்டாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ஃப்ளஃபி ஆம்லேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பர். ஓகே, இந்த ஃப்ளஃபி ஆம்லேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நிலவேம்பு கஷாயம் பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸு. முட்டையும் ஹெல்த்தியான ஃபுட்டு தான். அடுத்து இதுவும் நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். Let it go, play my